நாள் ஸ்பெஷலாக்கணுன்றதுக்காண்டி ஸ்பெஷலான பிரியாணி லேல் சொல்லாதீங்க மற்றது எங்கிட்ட உருண்ட ஒப்பிடாதீங்கன்ட்டு ஹாய் 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 சொல்லிடுங்க ஹாய் 280 ரூபாய்க்கு 60 முட்டையா இதெல்லாம் வந்து சுப்பு கிடைச்ச அவார்ட் டிஜிட்டல் ராக் ஸ்டார் வில்லேஜ் ஃபுட் சஃபாரி ரேட்டு கம்மியாக இருந்தது 180 160 ஏன் இப்போ ரேட் விலை கூட இல்லை டிக்கி மூட நான் கண்ணாடியில் அடிக்கும் பரபரப்பாக எங்கள் செஃப் அவர்கள் ஓடித்திருக்கிறாள் என்னன்னா வந்து சூப்பர் காலை செம்ம ஸ்வீட்ல போகுதா என்ன செஃப் இந்த பிரியாணி எங்கள் ஊரில் சீரியல் எங்கேயுமே கிடைக்காது யாரா பவித்ரா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு சின்ன பையன் இருக்காங்க பார்க்க ரொம்ப அது கிரிக்கெட் ஜெர்சி போட்டு கையை வச்சு சுடுதுடே ஒரு விஷயம் நடக்குமா இல்லையான்னு கூட யோசிச்சு கொண்டு வந்தாங்க காணுமாப்ல வணக்கம் எல்லாருக்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் தமிழ்நாடு சீர்காழி டவுனில் நிற்கிறோம். எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்ட்டு. அப்படி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற ஒரு இடங்களுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சுப்புட ஊர் சீர்காழியில் அதோட சுப்புக்கு ஸ்பெஷல் டே சுப்புட பிறந்த நாளுக்கு நாங்கள் இங்கே இந்த முறை நிற்கிறோம். எனக்கு கனநாளாவே வந்து ஒரு ஆசை என்னன்னு சொல்கிறது அந்த பிரியாணி செய்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் மாதிரி சுப்புண்ட பிறந்த நாளையும் வந்து ஸ்பெஷல் ஆகிற விதமாக இன்றைக்கு நாங்கள் இங்கே சீர்காழியில் டவுனுக்கு வந்து பொருட்கள் எல்லாம் வேண்டி பிரியாணி ஒரு பயங்கரமான பிரியாணி சுப்பு பிரியாணி செய்து இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் டேயை வந்து தெரிவிக்க விட போகிறோம். என்ன சுப்புண்ட ஸ்பெஷல் டே இன்னுமே நாங்கள் ஸ்பெஷலாக மாற்ற போகிறோம். அதுக்காண்டி பிரியாணி செய்கிறதுக்கு இங்கால பொருட்கள் வேண்டாம் வந்துக்கிறோம். உங்களுக்குமே வந்து என்ன மாதிரி அந்த ஒரு 10 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோ முடியும் என்ன மாதிரி இங்கே செலவாகுது அந்தந்த விஷயங்களையும் வந்து நீங்களுமே வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலாக எங்கள் வீடியோஸ் வந்து பல இடங்கள்லேருந்து பார்ப்பீங்க. அதுக்காண்டி தான் வந்து சொல்லி கொண்டோம். போமா போகலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுப்பு. நைட்டு நாங்கள் கேக் எல்லாம் வெட்டி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி தெரிய விட்டுறோம். நீங்கள் பார்க்கலைன்னா இதுக்கு முதல் வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. அதோட இவர் தான் ஷெஃப் சொல்கிறா செல்வா ஷெஃப் பிரகாஷ் இவர் தான் வந்து இன்றைக்கு பிரியாணி செய்ய போகிறார். ஏற்கனவே வந்து வீட்டில் சொல்லிட்டாங்க நாங்கள் இன்றைக்கி சமைக்கிறோம் நீங்கள் வந்து செய்யாங்கன்னு. இல்லை நாங்கள் வந்துருக்கிறோம் நாங்கள் ஸ்பெஷலாக இன்றைக்கி நாங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ காய்கறி பொருள் திங்ஸ் எல்லாமே வந்து நேரடியாக போய் வேண்ட போகிறோம் வாங்கிட்டு அப்படியே இன்றைய நாள் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து அப்படியே பார்ப்போம். இப்போ வந்து சீர்காழி டவுன் மார்க்கெட் இந்த ரவுண்டில் வந்து எல்லாமே வந்து கிடைக்கும். இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் வேண்டுவோம். கொஞ்சம் வழுதாங்க இங்கே இருக்கிற நகைக்கடையில் கிருஷ்ணா ஜுவல்லரிஸ் பாத்திரங்கள் செப்பல் இங்கே செருப்பு எல்லாம் வந்து சரியான விலையே. செல்வம் வேணுனவர் 190 ரூபா அப்படி தான் வருது. எங்களோட காசுக்கு ஒரு 600 700 அப்படி தான் வருது. மற்றது வந்து பழங்களும் நல்ல மறைவு. நீங்கள் வந்து ஆசை பழங்கள் சாப்பிடலாம். பலாப்பழம் இப்படி வந்து சின்ன மார்க்கெட்டுகள் கணக்கே இருக்குது. நாங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு தான் வந்துக்கிறோம் பாருங்க. தக்காளி வந்து கிலோ 30 ரூபா எழுதி போட்டுக்கலாம். ஒவ்வொரு கூடுதலாக இங்கே வந்து இந்த மாதிரி தட்டுகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செஃப் என்ன வேணும் 10 கிலோ பிரியாணிக்கு என்ன வேணும்? பாஸ்மதி போடுவோமா? யூனிட்டி அண்ணா வந்து எவ்வளோ சாமான் கட்டிக்கிட்டு போகிறார் பாருங்க. சின்ன ஒரு ஓடக்கரை தானே எல்லாமே வந்து இதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைஸ் எவ்வளோ இங்கே? பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ இங்கே? 100 rupees 110 130 வெரைட்டி ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி வேறு. நம்ம வாங்குற ரைஸ் வந்துட்டு குவாலிட்டியான ரைஸ் யூனிட்டி சொல்லுவாங்க. அது எவ்வளோ
125 125 ரைஸை பார்த்தா தெரியும். ஆனால் எங்கட ஊரில் ஒரே ரேட்டு தான், அது ஒரே ரேட் தான். நீ பிரான்ச் வாங்கி இருக்கு. அதான் ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி நீளங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஆமாம் நீ இருக்கு இது ஹை குவாலிட்டி இந்தியா கேட் இந்தியா கேட் விலை கூட யூனிட்டி தான் அதிக ரேட்டு. இப்போ அன்னையிட்ட வந்து விலகவும் அண்ணா பருப்பு எவ்வளோ 1 கிலோ இங்கே? ஓ துவரம் பருப்பா நான் சிவப்பு பருப்பா? டால் ஓ 130 130 இலங்கை இங்கே இந்தியா காசுக்கு. அரிசி நார்மலாக வீட்டில் காய்ச்சிற அரிசி எவ்வளோ வரும்? 40 ரூபா 50 ரூபா. சீனி எவ்வளோ போகுதுண்ணா? 45 1 கிலோ. மற்றது எண்ணெய் எவ்வளோ போகுதுண்ணா? எண்ணெய் ஆயில் 140. கடலெண்ணெய் பாம் ஆயில் 180 180 ரூபா. சரி உப்பு எவ்வளோ போகுண்ணா? 10 ரூபா 1 கிலோ. 1 கிலோ உப்பு 10 ரூபா. எங்கள் ஊரில் 150 ரூபா அதுக்கிட்ட வரும். அதான் அந்த விலையில் சொன்னால் இதாக அதான் கேட்டோம். அரிசி எல்லாம் வந்து 240 ரூபா அதுக்கு மேலே தான் வரும். 220 ரூபா சரியான இங்கே சரியான இதாக இருக்குது. சரி அதான் நம்ம பார்க்குற ஆக்களுக்கு சொல்லுவோம் வந்து. சரிங்கண்ணா சந்தோஷம். இதில் வந்து மல்லிகை ஜாமான் எல்லாமே வந்துட்டோம். 10 கிலோ பாஸ்மதி யூனிட்டி என்ற அதான் நல்லதான் 1200 வந்திருக்கு. மிச்சம் எல்லாம் ஆயில். இதில் பாருங்க இவ்வளோ 10 கிலோவுக்கு 10 கிலோ பிரியாணி 10 கிலோ அரிசி பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம் மட்டும் 1910 ரூபா வந்திருக்கு. 10 கிலோ பிரியாணி 10 கிலோ கறி போட போகிறோம். மொத்தமாக ஒரு 23 கிலோ பிரியாணி வரும். 23 அல்ல 40 கிட்ட வரும். 40 கிட்ட ரைஸ் குக்காக லெங்க்தி ஆகும். நான் வெயிட் போடுறேன். ஆனால் வெயிட்டு கூடாது. வெயிட் கூடும். சரி பார்ப்போம். 10 கிலோ ரைஸில் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். 10 கிலோ ரைஸ் 10 கிலோ சிக்கன். 1 கிலோ ரைஸை குக் பண்ணிங்கன்னா 4 கிலோ ஆகும். அப்படியா? இல்லையடா. சரி அரிசி காட்டவா? சரி பார்ப்போம் போட்டு பார்ப்போம். இது அது தூக்குறா செல்வம். இல்லை நீ குடுறா எடுறா. இங்கே உப்புக்கெல்லாம் தட்டுப்பாடு கிடைக்காதுங்க. சரிங்கண்ணா. சுப்பு இப்போ பர்த்டே என்ன கஷ்டப்படுத இல்லை. சரி நான் வந்து 20 கிலோ பிரியாணி தான் பெற வேண்டாம். ஆனால் செஃப் சொல்கிறார் வந்து அதுக்கு கூட வர வேண்டும். ஆனால் அவ்வளவு செய்கிறதுக்கு தேவையான பொருள் அரிசி இவ்வளவுமே சரி 1900 2000 வச்சுக்கொண்டா எங்கட ஒரு காசுக்கு வந்து ஒரு 6500 7000 ரூபா வந்திருக்கு. இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சாப்பிடக்கூடிய பிரியாணி வரும். அவ்வளோ வேண்டாம் செய்கிறீங்கன்னு கேட்பீங்க. சொந்த பந்தம் சுப்புட ஏரியாவுக்கு பக்கத்தில் கணக்கு பேர் வந்து என்ன சொல்கிறது குடிசை எல்லாம் இருக்கணும். அவைகளுக்கு கொடுத்து அதோட இங்கே இருக்கிறார்கள் எல்லாருக்குமே வந்து கொடுக்க போகிறோம். சாப்பாட்டில் வந்து குறை வைக்கக்கூடாது. இன்றைய நாள் ஸ்பெஷலாக ஆக்கணுமன்றதுக்காண்டி ஸ்பெஷலான பிரியாணி இது. அச்சாச்சா வெஜிடபிள் அங்கேயா போகணும்? ஓகே சரி எல்லாமே பக்கத்தில் இருக்கிறபடியே பரவாயில்லை. மற்றது வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இந்த விலையில் சொல்லாதீங்க, மற்றது எங்கிட்ட உங்களோட உருண்டை ஒப்பிடாதீங்கன்ட்டு. இப்போ என்ன விஷயத்துக்காண்டி இந்த விஷயம் சொல்கிறோம்னா வந்து கணக்க பேர் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்குற கமெண்ட் பண்ணுற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை விட எக்கச்சக்க பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ வந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது. தெரிஞ்சாக்கள் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம், தெரியாதாக்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நான் சொல்கிறேன். அப்புறம் அன்னைக்கு வந்து அதே வெஜிடபிள் கடைக்கு வந்துக்கிறோம். இதில் விலை நிலவரங்கள் போட்டிருக்கிறோம். இன்றைக்கு வெஜிடபிள் வேண்டுறக்காண்டி வந்துருக்கோம் நாங்கள். அள்ளி போடு சேர். இதில் கேட்டுனாங்கள் சுப்புவை நீயே போய் கேட்டு சொல்லிட்டாங்க அவன் கடை வேறையே. இங்கே வச்சு வெங்காயம் வந்து பிரித்து கொண்டிருக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க சுப்பு? பல்லாரி. ஹலோ என்ன செய்றீங்க? ஹாய் சொல்லிவிடுங்க. ஹாய் சொல்லிவிடுங்க. ஹாய். பரபரப்பான ஒரு மளிகை கடை. ஹோல்சேலாக இங்கே தான் எடுப்பாங்களாம். சின்ன சின்ன கடைகள் இருக்குது தானே, அப்படியான கடைகளுக்கு வந்து இங்கே தான் எடுத்து பார்ப்பாங்க. அவையிலே வந்து பார்த்து எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி விட்டுட்டு இருக்குது. பிரியாணி செய்ததெல்லாம் நாங்கள் சின்னன்னா செய்ய மாட்டோம், பெரிய அளவு தான் செய்ய போயிட்டேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேக், இந்த உர பேக் எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த மளிகை கடை இந்த பேக்கு
இன்றைய ஃபுல்லாக சுப்பு பிரியாணி ஸ்பெஷல். என்ன சுப்பு சுப்பு ஜோதிக்கிறார், உங்களால் என்ன செய்யலுவோ அவங்க ஸ்ரீலங்கன் செஃப் இருக்காங்க. இவர் செஃப், இவர் இங்கே இருந்தால் நாங்கள் ஸ்ரீலங்கா செட்டில் ஒர்க் பண்ண வந்தோம். அங்கே இருந்துட்டு அங்கே செஃப் ஆகிட்டாரு. இங்கே வேறு அவங்க சமைக்கிறேன்னு இருக்காங்க. இன்னைக்கு முட்டை வண்டிக்குவோமா? ஒரு தட்டு முட்டை வண்டிக்குவோம். ஒரு அட்டை முட்டை கொடுத்துருவோம். சரி, இதில் வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் வேண்டிடம். இதில் விலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா தெரியலை. தக்காளி 70, இங்கே ஒரு விலை பொருள் இருக்குது. மல்லி எல்லாம் 1 கிலோ 80, புதினா 80. இதில் விலை கூடினது என்னது 150 ரூபா தான் விலை கூடினதா? ஓ மை காட். 5 கிலோ வெங்காயமா, அது வல்லாரி என்ன போட்டுக்கணும் பாருங்க. 5 கிலோ வெங்காயம் வேணாங்க 150 ரூபா. 3 கிலோ தக்காளி 70 ரூபா. எல்லாமே வந்து சீப்பாக தான் இருக்குது. இதுக்கு மொத்தமாக வந்து 990 ரூபா வந்து பில் வந்திருக்கு. அதோட இதில் வந்து முட்டை வேண்டி நாங்கள் 60 முட்டை, ஒரு தட்டு 30 முட்டை வந்து 190 ரூபா. இங்கே 60 முட்டை வேண்டினாங்க 280 ரூபாய்க்கிட்ட வரும். 280 ரூபாய்க்கு 60 முட்டையா என்ற மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல. மேட்ச் விளையாட போல ஒரு மனம் வருது. அவ்வளவு டேஸ்டா சமைச்சு தருவீங்க. கிரிக்கெட் ஏன்னா சுப்போட வீட்டை அந்த மாதிரி எங்களுக்கு காலை உணவு அது இதுன்னு சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் நீ பிரியாணியில சுதப்பிச்சியோ பத்தி ஆல்ரெடி நோவி அதான் சொல்றேன். சரி, அப்படி இந்த பிஸ்கெட்டும் வந்து வேண்டினாங்க. இது எனக்கு பிடிச்சிருந்தது. சொக்கோ பாய், அதாவது இந்த பேராஷூட் ஆயில். இது வந்து 20 ரூபா சுப்பு. 20 ரூபாய்க்கு இதை விட கம்மி ரேட்டில் இருக்குது எங்கட. அதான் வேறு ஆயில் இருக்குது, ஆனால் எங்களோட ஊரில் இது சரியான விலை. அப்படியோ நாங்கள் அங்கே இருந்து விளக்கிட்டு இங்கால சிக்கன் பண்ணுறக்காண்டி வந்திருக்கிறோம். சிக்கன் கடை மன்சூர் கோழி பண்ணை. சிக்கன் ஆடு எல்லாம் வச்சுருப்பாங்க போல. சிக்கன் கிலோ எங்கள் ஏரியாவில் 1400 ரூபா. 1400 எங்கள் ஊர் மதிப்புக்கு எவ்வளோ இருக்கும்? 450 ரூபா. நான் 12 இல்லை 350 ரூபா 400. இங்கே எவ்வளோ கிலோ? இங்கே 240 ரூபா கிலோ. அதை 250 வச்சு பார்த்தாலும் 750 ரூபா 900 ரூபாய் கிட்ட வருது சிக்கன். நம்ம ஊரில் சில வேளை ரேட்டு மாறுபடும். நீ 1200 ரூபாயில் அது 1400 ரூபாய்க்குள்ளே வரும். இல்லை இப்போ ரேட் அதிகம். அதிகம் 200 ரூபா கிலோக்குள்ள 200 ரூபா 190 ரூபா எல்லாம் விற்கும். நீங்கள் போன முறை வரைக்கும் 180 ரூபா எதாவது சொன்னீங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ வந்தப்போ வந்துட்டு ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்தது. 180 160. ஏன் இப்போ ரேட் விலை கூடாது? பெட்ரோல் தீவனம் விலை ஏறுது. தீவனம் கோழி தீவனத்துக்கு போடுறாங்களே அது விலை ஏறுது. ரெண்டாவது வந்துட்டு கோழி அடிப்படும் நிறையா. இந்த நிறைய இறந்து போகும். இறந்து போனுச்சுன்னா அப்போ வரத்து கம்மியாகும், அப்போ ரேட் அதிகமாகும். ரைட்டு. செஃப்பை பாருங்க. இங்கே இருந்த ஹோல் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்குறீங்க. என்ன செஃப்? இப்போ நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு. இதில் என்னென்னு இவ்வளோ இதாக கட் பண்ணினீங்க? எவ்வளோ சின்னதாக இந்த வெங்காயம்லாம் வெட்டியிருக்காங்க. மிஷின் இருக்குது போல. சுப்பு வீட்டில் இருக்கிற ஒரு நினைவு சின்னங்களை பாருங்கள். இதெல்லாம் வந்து சுப்பு கிடைச்ச அவார்ட். டிஜிட்டல் ராக் ஸ்டார் வில்லேஜ் ஃபுட் சஃபாரி. இங்கால சுப்புட பாதி எங்கே இருக்குது? மாமா வீட்டில் சேனல் அதெல்லாம் வந்துட்டு அப்போ கொடுத்தது சேனல். இதில் ஒரு சேனல் வந்து இது நடத்துவாங்க. சேனல்லாம் அப்போ அதுமாரி அடுத்த சேனலில் கொடுக்கும்போது சேனல் சம்மந்தப்பட்ட இதில் பிரிம்பா வச்சிருக்கு. செஃப் உங்களோட இதுக்கு அளவே இல்லையா? செஃப்ண்ட வெட்ட பார்த்து தான் தெரியல. ஒரு பாத்திர கடைக்கு வந்துக்கிறோம். என்ன சம்பவம்னா நாங்கள் பெரிய அளவில் செய்கிறபடியாக வந்து அங்கே இருக்கிற அண்டா சரி வராது. அதனால் இங்கால வாடகைக்கு ஒரு பெரிய அண்டா ஒன்று பார்க்கலாம். 10 கிலோ சிக்கன் 10 கிலோ அரிசி 2 பேர் கொடுமா? மொத்தமாக 20 கிலோ பத்தாது. மொத்தமாக வந்துட்டு 20 கிலோ போட்டு. ஓகே, அதை எடுத்துக்கோ. கரெக்டாக இருக்கும். கரண்டி பெரிய கரண்டி இருக்கா? அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கலாம். எவ்வளோண்ணா வாடகை? எவ்வளோ? ட்ரெயின்லாம் வாடகை போகணும். இது வந்து 200. 200. 200. 200. 200. ஓகே.
ஆ 10 கிலோன்னு அரிசி 10 கிலோ அரிசி 10 கிலோ சிக்கன் அதிகமாக ரசம் தேவையில்லை தேவையில்ல ரொம்ப ரசி இல்லை டிக்கி மூட வேணாம், கண்ணாடியில் அடிக்கும் அடிக்காது. ஓகே சரி. திருப்பதியா பக்கத்தில் ஏண்டபடியாக நாங்கள் இப்படி போகிறோம். இன்றைக்கி மாப்பிள்ளைக்கு பர்த்டே இன்றைக்கி பிறந்த நாள். அதுக்காண்டி ஸ்பெஷல். சமைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீரை இருக்குது தானே, இந்த கீரை இந்த விதைகளை வந்து எடுத்து வந்துட்டீங்கன்னா இது அந்த போகலாம் என்ன விதை இருந்தால் போடலாம். இது என்ன சுப்புண்ட பாடி அம்மாட அம்மா, எங்கள்கிட்ட தனிமாமா இருக்கிறதானே, தனிமாமாட அம்மா வாதான் சரியான ஸ்ட்ரிக்ட்னுவா. பட் அவன் கடை இதுதான் எங்களுடைய சுப்பு மாமா வில்லேஜ் ஃபுட் சஃபாரி இருக்கிறாங்களா, அவனுடைய கார் இதுதான். என்ன செஃப்பு என்னாச்சு? என்ன ஆச்சு? என்ன இப்பயா போகிறீங்க? என்ன அதான் நாங்கள் பிரியாணி சாப்பிட்லாம் வந்தேன். என்ன செஃப்பு இவா லேட் வையா லேட்? சரியான சூடாக இருக்கு. இந்த அடுப்புண்ட ஸ்டாண்டில் எடுத்தீங்களா? இருந்துச்சா மாமா? இருந்துச்சா? சரி, இப்போ தான் வந்து எங்கள்ட செஃப் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறாரு. 10 கிலோ ரைஸ், 10 கிலோ சிக்கனை சுப்புட கையாலேயே போகிறோம் இன்னைக்கு எல்லோரும் கொடுக்குறக்காண்டி. பத்து கிலோ 2 கிலோ ஆட்டை போட்டீங்க. இங்க பாருங்க, இதுதான் தமிழ்நாட்டு கறி. பாருங்க தமிழ்நாட்டு கறி இங்க பாருங்க. ஓப்பா சரியான ஹீட்டா வருது. ஆமா, ஹீட் வரும். நல்லா சிக்கன் எடுத்தீங்கன்னா புட்ட மாதிரி இருக்கும். மற்றது என்ன சம்பவம் பண்ணால் வந்து இங்கே கேஸ் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. இப்போ நாம் வந்து நேரம் என்னென்னா அந்த போர் நடக்குது தானே, அதனால் வந்து இங்கே வந்து கேஸ் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. நம்ம வந்து தட்டுப்பாடெல்லாம் சரி. இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு காட்டுங்க. இப்போ தான் போட்டுருக்காங்க மாப்பிள்ள. சுப்பு குடத்தையே தூக்கி தண்ணி குடிக்கும் சுப்பு. வேலாதா நெருப்பு போடணுமா? இன்னும் நெருப்பு போதுமா? நெருப்பு போதும். ஆனால் மாமா நீங்கள் சொன்ன மாதிரி அண்டா கூட தான் என்ன கூட தான் என்ன கூட பெருசு தான். எல்லாம் வேர்த்து ஒழுகுது பசங்களுக்கு எல்லாமே. பாருங்க செப்பு பாருங்க, அரிசி கொட்டினா அவ்வளோதான் வரும். மாமா பாருங்க அதான் எப்படிங்க செஃப் பாருங்க. செஃப் என்ன செஃப் நீங்கள் மற்றது நீங்கள் பார்த்துருப்பீங்களா எங்களுடைய வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி அவங்க எடுத்த அவுடி கார் வந்து வெள்ளையாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது. கலர் வந்து மாற்றிட்டாங்க. கலர் மாற்றுறத காரணம் வர்றான். பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றுறன்னு நோட் பண்ணுங்க. ஓகே அவங்க எடுத்துக்கலாம். என்ன செல்வம் பெரிய அண்டா வச்சு கொண்டு சின்ன கரண்டில் டேஸ்ட் பண்ணுறீங்க? உப்பு பார்க்கும்போது அதில் பெருசில் தூக்கி பார்க்க முடியாது, அதுக்காக தான். பிரியாணிலாம் பக்காவாக இருக்கணும் செல்வம். கொதிக்குது. எங்கட செஃப் இறக்கி இருக்கிற பாருங்க. என்ன வெள்ளையாக கிடக்கு, உரைப்பொண்ணும் காணாத போல கிடக்கு. பிரகாஷ் செல்வம் ஒற்றை ஆளாக இந்த களத்தில் பிரியாணி களத்தில் இறங்கியுள்ளார். நினைச்ச 10 கிலோ பிரியாணி இவ்வளவு ஃபுல்லாக வர வேண்டும் பார்த்தேன். அதான் மாமா அப்புறம் பாத்திரம் எடுக்க சொன்னார். இது பெரிய அண்டா 50 கிலோ போடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு காவாசி கிட்ட தான் வருது. ரைஸ் போட்டதுக்கப்புறம் மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா என்ன ஆகுனா ரைஸும் உடையும் பீசஸும் உடைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இப்படி தான் மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணுவோம். பரபரப்பாக எங்கள் செஃப் அவர்கள் ஓடித்திருக்கிறார்கள். என்னென்னா வந்து தம் போட போகிறாரு. என்ன எல்லாரும் நூக்குறீங்க? என்ன 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 அடுப்பு நூக்குறீங்க? அங்கேருந்து ஹீட் நாங்கள் சரியான தூரத்தில் இருக்கோம், இருந்தாலும் எங்களுக்கு ஹீட் வந்து அடிக்குது. ஆள் வந்து தம் போட போகுது. பாஸ்மதி ரைஸ் இன்னைக்கு ஸ்ரீலங்கா பிரியாணி. இங்கே பாருங்க பிரியாணியை. பாடுறது வர்றா என்ன டயர்டாக இருக்கு. தண்ணி ரைஸ் ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஈக்குவல் ஆக்கி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ரைஸும் தண்ணியெல்லாம் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீ மேலே மூடியை போட்டு மேலே தம் போட்டுக்க வேண்டியதான். இவர் செய்கிறது பிள்ளையான விஷயம். இங்கே வருதுங்க பிரியாணி செய்த கரண்டியாலே எடுத்து இங்கே தணல்கள் எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டு கொண்டிருக்கார். முடிஞ்சிடுச்சு சுப்பு பார்த்தியா. ஆனால் இவர் செய்கிறது பிள்ளையான விஷயம். துப்பு பிரியாணி செய்த கரண்டியாலே இங்கே எடுத்து நெருப்பு எடுத்து போட்டு கொண்டிருக்கார். கையால் எடுத்து போடு. என்ன 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 செஃப் என்ன செஃப் டைமு 4:08 மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு தரணுன்னு 4:08 ஆயிட்டு. இங்கே பாருங்க எங்களோட குழந்தைகள் எல்லாம் வந்து பசியில் வாடுதுகள். இங்கே ஒரு குழந்தை, அந்த அங்கே ஒரு குழந்தை. விடியிலேருந்து சாப்பிடல. எனக்கு இரவு சாப்பாடு தான் தரப்போகிறேன் நீ. சரி, இப்போ சுப்புவாக்கள் எடுத்த முதலாவது ஆடி காரில் இன்றைக்கு தான் நாங்கள் போடுறோம். இதுக்கு முதல்ல நாங்கள் ஸ்விஃப்டோனில் தெரிஞ்ச நாங்கள். ஓ பவர் என்ன பவர் என்ன மாப்பிள்ள இங்கே பாருங்க. சூப்பர் சூப்போ காலை செம்ம ஸ்பீடில் போகுதா. எல்லாமே வந்து நல்லா ஸ்மூத்தாக செமையாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. மாப்பிள்ளை ஓடுறாரு, கைலியோட ஓடுறாரு. எங்கிட்ட சரவன்னு சொல்லுவோம். கண்ணால் வந்து ஓடாமல் இருந்த அதே இடத்துல இப்போ நாங்கள் அதே இடத்துல வச்சு சமைக்கிறபடியாக அந்த இடத்துலேருந்து எடுத்து நாங்கள். ஓ இவ்வளோ ஸ்பீட் என்ன கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்லேயே வந்து 100க்கு மேலே இழுக்குது. பாருங்க ரேஸ் பாருங்க. செம பவர் செம பவர். காணுமாப்ல காணுமாப்ல காணும் செம பவராக இருக்குது. அதில் இந்த ரோட்டில் ஓடுறதுக்கு சரி வராது. நல்ல ஒரு ஹைவேயில் ஓடுறதுக்கு தான் வந்து வேறு லெவலில் அதோட ஸ்மூத்தாக இருக்குது. வேறு இப்போ சில்லுண்ட ஒரு இது வந்து எங்களுக்கு தெரியலை. சில்லுண்ட நகர்வுகள் கூடுதலாக மற்ற கார் இதுக்கு முதல் நான் ஸ்விஃப்டில் எல்லாம் வந்து சில்லு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் தெரியும், சஸ்பெண்ட் எல்லாம். ஆனால் இதில் ஒன்றுமே தெரியலை. உள்ளுக்குள்ளே இருக்க அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அது ஓடுற ரோட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஓடுற ரோட் ஃபுல்லாக காடு தான். தம் உடைக்க போகிற என்ன ஜெஃப் என்ன என்ன அலறீங்க? கண்ணு எரியுது. சந்தோஷ கண்ணீரா? கண்ணு எரியுது. சந்தோஷ கண்ணீர்ன்றது இதுதான். எல்லாரும் வந்து வெயிட் இங்கே பாருங்க. பர்த்டே போய் வந்து வெயிட் பண்ணுறாரு பிரியாணி சாப்பிட்றாரு. அந்த மாதிரி இருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Subbu. Happy birthday to you. சுப்பு பிறந்த நாளை ஒட்டி மெகா பிரியாணி சூப்பரா பார்த்து இல்ல பிரியாணியை பார்த்தாலே சொல்லலாம். பிரியாணியோட அனைவருக்குமான அதிர்ஷ்டம் வச்சுட்டு பார்த்தாலே தெரியும் இது நல்லா அருமையா இருக்கு. அருமையா இருக்கா? வேறு லெவலாக இருக்கா? நம்புறீங்களா அவர் ஒரு செஃப்னு? இல்லை பார்த்தாலும் நல்லா இருக்குண்ணே. பிரியாணியோட கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு.
நல்லா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. போடு 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 மாப்பிள்ள போடு. பிரியாணிக்கு மேலே நெய் நெய் நெய். அப்படியே உடைச்சி ஜெரிண்ட பிளேட்டில் போடுங்க. ஜெரிண்டாங்க பிளேட் எடுத்து வச்சுக்கிறாப்புல. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்காப்புல. இங்கே பாருங்க, இதுதான் பிரியாணி. தம்மை வந்து உடைக்கிறார். என்ன சம்பவம்னா 5 மணி ஆகிட்டு ஒருத்தர் சாப்பிடல. ஆயிடுச்சா? வாசம் தூக்குதா? நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. கலர் நல்லா வந்திருக்காருங்க. ரைஸ் எவ்வளோ நீளமாக இருக்காருங்க. அடியை பாருங்க, குழையா வந்திருக்கா. செஃப் உதிரி உதிரியாக வந்திருக்கா பிரியாணி. இல்லை நல்லா வந்திருக்கு. பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி சூப்பராக வந்திருக்கா. சீரியஸாக பிரியாணி நல்ல வாசனையாக இருக்குது. சீரியஸாக வந்துட்டு இந்த பிரியாணி எங்கள் ஊரில் சீரியல் எங்கேயுமே கிடைக்காது. சீரியஸாக கிடைக்காது இந்த பிரியாணி. எங்கள் ஊரில் வந்துட்டு பிரியாணின்னு இந்த முதலாவது பிரியாணி ஜெரினுக்கு. இங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஜெரி இந்த 2 பேரும் சாப்பிடுங்க. ஜெரினும் சுப்பு. அதான் 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 2 பேரும் சாப்பிடுங்க. இல்லை நான் தான் பர்த்டே பாய். இங்கே வா 2 பேரும். சுப்பு கொடுப்பேன், டேஸ்ட் பண்ணி கொடுப்பேன். சுப்பு இங்கே வா. அருமை, சூப்பராக வந்துருச்சு. சரி, வேறு லெவல் பிரியாணி. அந்த ஈரல் எடுப்போம். ஈரல் மட்டும் இந்த ஈரல் மட்டும் வேணுங்க மாமா. ஆமா, கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுல. ஆமாம், அந்த மாதிரி தூக்கிட்டாப்புல. சாப்பிடுங்க. சரி சுப்பு, சாப்பிட்டு டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, சாப்பிட்டு டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. பார்த்தாலே நல்லா ஸ்மெல், வாசனை, அரோமா சுடுது. கையை வச்சு சுடுதுடே. சுடுதுடா, இடைக்கிட விட்டு எடுத்தா சுடுதாடு. எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா எனக்கு பார்த்தா உரைப்பு காணாத போல இருக்கு. இதுதான் உரைப்பு கரெக்டா இருக்கும். இதுதான் கரெக்டா இருக்குமா? இது நல்லா அருமையா டச்சு. சென்னை ஸ்டைல் பிரியாணி மாதிரி. சென்னை ஸ்டைல் பிரியாணி வந்து நல்ல பதமா இருக்கு. இது ஆக்சுவலி சென்னை ஸ்டைல் பிரியாணி மாதிரி தான் இருக்கு. அருமையா இருக்கா? நல்லா சூப்பரா இருக்கு. சரி, கொஞ்சம் அனுப்பணும். பீஸும் நல்லா வந்திருக்கு. சுடுது. நல்லா இருக்கு, அருமையா வந்திருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கு. இந்த டைம்ல ஒரு டவுட் தான் பாரு. வீடியோல கேக்குறாங்க, வீடியோ கட் பண்ணுங்க கேக்குறாங்க. சூப் வேணா சேதவன் இல்லடி வேற யாரும் வந்து சேதவன். செஃப் வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல நீங்க சாப்பிட்டு பர்த்டே நீங்க தான். நான் சாப்பிட்டேன், சூப்பரா இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு நினச்சி விடுவாங்களோ ப்ரோ. நம்மளே இல்லை செஃப்னு சொன்னோன்னே இப்போ நம்பிட்டாங்க நீ ஒரு செஃப்னு. இல்லை, ஆனால் ஆக்சுவலி இவங்க சின்ன பையன் மாரி இருக்காங்க பார்க்க. ரொம்ப அது கிரிக்கெட் ஜெர்சி போட்டு 8 பேர் விளையாட்டு தரமாக இருப்பாங்க. ஆனால் சூப்பராக. சரிண்ணா, வெரி குட் செஃப். ஒரு கேரளாவில் இது மாரி என்ன போடுது. இந்தியாவிலேருந்து எதுக்கு வந்து ஸ்ரீலங்கா போயிருக்காங்கட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு. ஆனால் வேறு லெவலாக இருக்கு. சரி, பர்த்டே ஆண்டு வந்து சுப்போட நண்பர்கள், பாடசாலை நண்பர்கள் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு வந்துருக்குறாங்க. இரவு அவைகளுக்கு வந்து இங்கே பிரியாணி விருந்து. ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. எப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, நான் எதுவுமே சொல்லவே இல்லைப்பா, அவங்க எழுதிருக்காங்க. எனக்கு இது சம்மந்தமே இல்லை.
யாரா அந்த பவித்ரா? பாத்துக்க பாரு இங்கிலீஷ் தெரிஞ்சாதானே தமிழ்ல தான் தத்து புத்த பாத்துக்க நானா சொல்றேன் வேணா எங்க இருக்கு பாரு ஆல்ரெடி கேக்கு நேற்று நைட்டு இருந்ததே கேக்கு இது வந்து விதவிதமான கேக்கு இன்னைக்கு பண்ணது வந்து ஐஸ்கிரீம் கேக் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இருக்குல்ல ஐஸ்கிரீம் இருக்கு கேக் இருக்கு ஐஸ்கிரீம் இருக்குது கேக் இருக்குது அது கேக்கு நடுவில் இருக்கு மேல ஐஸ்கிரீம் இருக்கு. சரி இப்போ சாப்பிட்றாக்கிட்ட கேட்போம் டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சாப்பிடக்கூடியவே இருக்கா? இது யார் செய்திருப்பாங்க டெக்னிக்க? ப்ரோ டேஸ்ட் என்ன வேறு இருக்கு? ஓகே சூப்பராக இருக்கா ப்ரோ? சூப்பராக இருக்கா? ஓகே ஓகே. நேற்று வந்து நிகழ்வுகள் எல்லாமே வந்து சிறப்பாக முடிஞ்சது. எங்களுக்குமே வந்து சந்தோஷம் இதில் பங்கு கொண்டதுக்கு. நானுமே இங்கே வந்து செய்யணும் இவ்வளவு பெரிய அளவில் செய்யணும்னு நினச்சினான். ஆனால் எங்கே செய்கிறது இது செய்கிறேன்னு தெரியாமல் இருந்தது. எங்களுடைய நண்பர் சுப்பு அவருடைய தொடர்பு கிடைச்சபடியே இங்கே எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி ஈஸியாக செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இப்படி ஒரு விஷயம் நடக்குமா இல்லையான்னு கூட யோசிச்சு கொண்டு நாங்கள். ஆனால் நடந்திருக்கு, சந்தோஷம். சரி, இன்றைக்கு புதிதாக இன்றைய நாள் தொடங்குது. நேற்று வீடியோ எடுக்க முடியலை என்ற இரவு எல்லாம் கொடுத்து போய் முடிய லேட் ஆகிட்டு 12 மணி 12:30 ஆகிட்டு. சரி, அப்படியோ இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இன்றைய நாள் வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தா வேளாங்கண்ணிக்கு போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போகிற பயணம் எல்லாமே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அதோட இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். கூடிய சீக்கிரம் நாங்கள் இங்கே இருந்து வந்து விடைபெற போகிறோம். எங்கே ஏது என்ற தொடர்ந்து பாருங்கள். அதோட ஒரு சின்ன சப்போர்ட்டாக வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.